ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல் அட்டோர்னி அட் லா. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எடுத்த ஒரு ஷேரான ஏஞ்சல் ஒன் அந்த ஷேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோட ஃபஸ்ட் பார்ட் அப்படின்றது இந்த ஷேரோட ஃபண்டமெண்டல்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இந்த கம்பெனியோட டெக்னிக்கல்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக இல்லையா, இந்த கம்பெனியில் வந்து இப்போ என்ட்ரி ஆகலாமா, இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இல்லை ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் அனாலிசிஸாக இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பற்றி கவர் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபண்டமெண்டல்ஸை பற்றி பார்க்கும்போது ஏஞ்சல் ஒன் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனி. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸ்லாம் வாங்குற இந்த க்ரோ ஜெரோதா மாதிரி இதுவும் வந்து ஒரு ஸ்டாக் புரோக்கர் கம்பெனி. அண்ட் தென் உங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்றது 2000க்கு மேலே இருக்குது. அண்ட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் அப்படின்றது 22,000க்கு மேலே இருக்குது. அதாவது வந்து இவங்க ஒரு பெரிய லார்ஜ் கேப் கம்பெனி. அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி வந்து 0.5 தான் இருக்குது. ஸோ டெப்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. அண்ட் பிஇஜி பெக் ரேஷியோமே வந்து 1க்கு கீழே தான் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலாக ஓகே அப்படின்ற மாதிரி தான் இந்த கம்பெனி இருக்குது. அண்ட் தென் புக் வேல்யூ வந்து 6 இருக்குது. அண்ட் பி ரேஷியோ வந்து 19 இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரியல் பி ரேஷியோ பார்க்கும்போது அது வந்து 16 இருக்குது. அதாவது வந்து இண்டஸ்ட்ரியல் பி ரேஷியோட இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ அதிகமாக இருக்குது. அண்ட் தென் புக் வேல்யூமே வந்து 6 இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து இப்போ கரண்ட்டாக ஓவர் வேல்யூடு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் இவங்களோட மெயினான பாசிட்டிவான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் தான். அதாவது குவார்டர்லி ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, இயர்லி ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் ரொம்ப ப்ராஃபிட்டபுளான கம்பெனியாக இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் தென் உங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1க்கு கீழே இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இந்த கம்பெனி ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா டெப்த்தில் அண்ட் தென் ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறாங்க. அண்ட் தென் வந்து எஃப்ஐ ஹோல்டிங்குமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 21 வந்து 4% இருந்தாங்க. அண்ட் தென் இப்போ ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா 17% இருக்காங்க எஃப்ஐ. ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது அப்படின்ற காரணத்தினால தான் எஃப்ஐஸ் வந்து கீப் ஆன் அக்குமுலேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த ஷேர்ஸை. ஸோ ஃபண்டமெண்டலை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியை பற்றி எதுவுமே பயப்பட தேவை. ரொம்பவே ஸ்ட்ராங்கான கம்பெனி. நீங்கள் ஆல்ரெடி ஷேர்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்க ப்ராஃபிட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம டெக்னிக்கல்ஸை பார்த்துட்டு இப்போ இந்த கம்பெனியை வாங்கலாமா இல்லை வந்து செல் பண்ணலாமா அப்படின்ற டேட்டாவை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். அண்ட் தென் நம்ம இப்போ ஏஞ்சல் ஒன்னோட டெக்னிக்கல் சார்ட்டை பார்த்துட்டு இருக்கோம். இந்த கம்பெனியை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இந்த கம்பெனியோட ஹையஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது 3,800 டச் பண்ணிட்டு இந்த கம்பெனி வந்து அங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 38% வந்து அதோட ஹை ப்ரைஸ்லேருந்து இந்த கம்பெனி அதோட ஹை ப்ரைஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 38% வந்து டவுன் ஆகி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுவுமே வந்து 2024 பிகினிங்ல இருந்து, அதாவது ஜனவரி மந்த்லேருந்து இந்த ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஸ்டார்ட் பண்ணி இப்போ கரண்ட்டாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் வந்து 2,400 அப்படின்ற ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட ட்ரெண்டை பற்றி நம்ம பார்க்கும்போது அதுவுமே வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது 22 days EMA எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஸோ அதுவுமே வந்து எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜை ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீப் ஆன் டவுன் ஆகிட்டு இருக்கு. இதில் நமக்கு என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து இப்போ அதோட சப்போர்ட் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இல்லை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. அண்ட் தென் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி மேலே போயிருக்கு. அண்ட் திருப்பி டெஸ்ட் பண்ணியிருக்கு. அண்ட் மூணாவது வாட்டி திருப்பி டெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஏதாவது ரிவர்சல் சிக்னல் வருதா அப்படின்றத நோட் பண்ணணும். சப்போஸ் இங்கே ஒரு ரிவர்சல், அதாவது ஒரு புல்லிஷ் ரிவர்சல் சிக்னல் வருது அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்றது 2,500 அப்படின்றது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். 2,500 to 600 ஃபர்ஸ்ட் டார்கெட். சப்போஸ் அதை பிரேக் பண்ணுது 22 days EMA கிராஸ் பண்ணுது அப்படின்னா செகண்ட் டார்கெட் அப்படின்றது வந்து 2,600 இருக்கும். ஸோ அதுக்கிட்ட போயிடுது அப்படின்னா நம்ம அடுத்து எதுக்கு வெயிட் பண்ணோம்னா, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் ஆகுதா அப்படின்றது நம்ம அடுத்து வெயிட் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் இதை பிரேக் பண்ணுது அப்படின்னா, கீழே போகுது அப்படின்னா, நம்மளோட அடுத்த டார்கெட் அப்படின்றது இந்த ஸ்டாக்கோட அடுத்த டார்கெட் 2,200ல அடுத்த டார்கெட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த கம்பெனியோட டெக்னிக்கல் டேட்டாஸ். ஸோ நம்ம இப்போ ஃபிபோனாச்சி ரேஷியோஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்து எங்கெங்கே கோல்டன் ரேஷியோஸ் வருது, அதாவது எந்தெந்த பாயிண்ட்டுக்கு அந்த ஸ்டாக் வந்து அடுத்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதோட ஒரு நல்ல ஓவர்வியூ நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் நம்ம லோ ப்ரைஸ் வந்து ஹை ப்ரைஸ் வரையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இல்லை நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா கரெக்டாக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இப்போ 61% இருக்குது. இந்த 61% அப்படின்றதுலாம் வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோல்டன் ரேஷியோ. ஸோ அங்கெல்லாம் வந்தால் ஸ்டாக் வந்து ரிவர்சல் எடுத்து மேலே போகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றது அர்த்தம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை இந்த இடத்துல அக்குமுலேட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான
ஒரு கோல்டன் ரேஷியோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் இதை பிரேக் பண்ணி கீழே போகுது அப்படின்னா நம்மளோட அடுத்த லெவல் வந்து 1900 இருக்குது. ஸோ அது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பெரிய கரெக்ஷன் வந்தால் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து கரண்ட்டாக வந்து ஹை வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகி எடுத்துருக்கு. பட் ஆனால் என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா இந்த கம்பெனி ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலாக நல்லா இருக்குது, ப்ராஃபிட்டபிள் நல்லா இருக்குது, எஃப்ஐ ஹோல்டிங் நிறையா இருக்குது, ஸோ ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்கும் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு லாங் டேர்முக்கு இது வந்து ரொம்பவே நல்ல கம்பெனி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆனதுலேருந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக வந்து 2023 வந்து இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ப்ரைஸ் 1000. பட் ஆனால் இப்போ ஒரு 2 இயர்ஸில் வந்து ஒரு 2-3 இயர்ஸில் வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் 4000 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதனால் வந்து ரிட்டர்ன்ஸ் வைஸுமே நல்லாவே கொடுக்குற கம்பெனி. பட் ஆனால் இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்தனால ஒரு கரெக்ஷன் அப்படின்றது தான் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கரெக்ஷனுமே வந்து இப்போ கரெக்டாக ஒரு 50% தாண்டி இப்போ 61% இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு லாங் டேர்ம் அக்குமுலேஷனுக்கு இது வந்து ஒரு கரெக்ட் பிளேஸாக இருக்கும். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் ரிவர்சல் ஆகி மேலே போகுது அப்படின்னா அடுத்த ஒரு 1 இயரில் வந்து திருப்பி இதோட ப்ரீவியஸ் ஆகியான 4000 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆஸ் லாங் ஆஸ் த ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்கணும் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலாக நல்ல கம்பெனி, ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்குது. அண்ட் தென் இன்னொரு விஷயம்னா வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது அப்சல்யூட்லி. அண்ட் தென் டெக்னிக்கல் வைஸ் பார்க்கும்போது இப்போ இந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய கரெக்ஷனுக்கு அப்புறம் இந்த கரெக்டான சப்போர்ட் ஜோனில் இருக்குது. ஸோ அதனால் அக்குமுலேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு 1 or 2 ஷேர்ஸ் அக்குமுலேட் பண்ணலாம். மேபி ஃபியூச்சரில் இதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து நம்ம ஃபர்தராக அக்குமுலேட் பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா அப்படின்ற டிசிஷன் எடுத்துடலாம். பட் ஆனால் இந்த பிளேஸ் வந்து அக்குமுலேஷனுக்கு ஒரு நல்ல பிளேஸ். ஸோ இதை பிரேக் பண்ணுது அப்படின்னா அடுத்த லெவலில் வந்து 2000 இருக்குது. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷேர்ஸோட அனாலிசிஸ். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நம்ம அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ பார்த்துடலாம்.